மீளாய்வு அறிக்கையின் சில பகுதிகள் தணிக்கை செய்யப்பட்டமை சரியானது என ஐநா தெரிவித்துள்ளது. இலங்கை விவகாரங்களின் போது உள்ளக மீளாய்வு அறிக்கை பயன்படுத்திக் கொள்ளப்படும் என ஐநா அறிவித்துள்ளது. 9 மாகாண அலகுகள் அவசியமில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு கடற்பரப்பில் தென்னிலங்கை மீனவர்கள் தொடர்ந்தும் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்டுள்ளனர். இனி விரிவான செய்திகள். இலங்கை தொடர்பான மீளாய்வு அறிக்கையின் சில பகுதிகள் தணிக்கை செய்யப்பட்டமை சரியானது என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. 2009ஆம் ஆண்டு இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது ஐக்கிய நாடுகள் அமைப்பின் நடவடிக்கைகள் தொடர்பில் மீளாய்வு அறிக்கை தயாரிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிக்கையில் ஐக்கிய நாடுகள் அமைப்பு பொதுமக்களை பாதுகாக்க தவறியதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பணியாளர்களை பாதுகாக்கவும் சில இரகசிய ஆவணங்களை பாதுகாக்கவும் மீளாய்வு அறிக்கையின் சில பகுதிகளை தணிக்கை செய்ததாக ஐக்கிய நாடுகள் அமைப்பின் உயர் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். சில தகவல்கள் உள்ளக தேவைக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டதாகவும் அவற்றை பகிரங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளக அறிக்கைகளின் சகல விடயங்களையும் பகிரங்கப்படுத்துவது பொருத்தமான தீர்மானமாக அமையாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சில தகவல்களில் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பணியாளர்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவற்றை பகிரங்கப்படுத்துவது பொருத்தமாகாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பக்கசார்பற்ற வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலும் இந்த அறிக்கையை பகிரங்கப்படுத்த வேண்டும் என்பதில் ஐக்கிய நாடுகள் அமைப்பு கூடுதல் சிரத்தை கொண்டதாக சுசனா மெல்குரா என்ற அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார். இலங்கை விவகாரங்களின் போது உள்ளக மீளாய்வு அறிக்கை பயன்படுத்திக் கொள்ளப்படும் என ஐக்கிய நாடுகள் அமைப்பு அறிவித்துள்ளது. 2009ஆம் ஆண்டு இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது ஐக்கிய நாடுகள் அமைப்பு பொதுமக்களை பாதுகாக்கும் கடமையை உரிய முறையில் மேற்கொள்ள தவறியதாக குற்றம் சுமத்தி உள்ளக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் உள்ள தகவல்களை பயன்படுத்தி இலங்கை தொடர்பான விடயங்களில் காத்திரமான பங்களிப்பை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐக்கிய நாடுகள் அமைப்பின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். உள்ளக மீளாய்வு அறிக்கை யுத்த வலயங்களில் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் கடமைகளை வலியுறுத்தும் வகையில் அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளக மீளாய்வு அறிக்கையில் செய்யப்பட்டுள்ள பரிந்துரைகள் காத்திரமான முறையில் அமுல்படுத்தப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 9 மாகாண அலகுகள் அவசியமற்றது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். 3 அல்லது 4 மாகாண அலகுகளின் ஊடாக நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 13வது திருத்தச் சட்டம் ரத்து செய்யப்பட்டால் பாரிய விளைவுகள் ஏற்படக்கூடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நல்லிணக்கம் தொடர்பில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் நிலைப்பாட்டை அறிந்து கொள்ள விரும்புவதாகவும் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். அண்மையில் வரவு செலவு திட்ட உரையின் போது ஜனாதிபதி நல்லிணக்கம் தொடர்பில் பேசியதாக தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி எதனை நல்லிணக்கமாக கருதுகிறார் என்பதை புரிந்து கொள்ள விரும்புகிறேன். யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து பொருளாதார நெருக்கடிகளை எதிர்நோக்கி வரும் மக்களிடம் எவ்வாறு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது? அதேபோல 13வது திருத்தச் சட்டம் ரத்து செய்யப்பட்டால் பாரிய விளைவுகள் ஏற்படக்கூடும். 13வது திருத்தச் சட்டம் ரத்து செய்யப்பட்டால் நாட்டில் பழுது பார்க்க முடியாத பாதக நிலைமை ஏற்படும் எனவும் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். நாட்டின் பல்வகைமையை ஓரளவிற்கேனும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் அரசியல் சாசனத்தில் காணப்படும் ஒரே விடயமாக 13வது திருத்தச் சட்டம் நோக்கப்படுவதாக இரா சம்பந்தன் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கில் இடம்பெயர்ந்த மக்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான நடவடிக்கைகள் தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வழி கோலாது எனவும் சம்பந்தன் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போது தெரிவித்தார். இறுதிக்கட்ட யுத்தம் தொடர்பில் சர்வதேச விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு கோரியுள்ளது. இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது பொதுமக்களை பாதுகாக்க ஐக்கிய நாடுகள் அமைப்பு தவறியுள்ளதாக வெளியான அறிக்கையை தொடர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் இதனை குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்கள் கொல்லப்பட்டவை தொடர்பான குற்றச்சாட்டுக்களை வலுப்படுத்தும் வகையில் ஐக்கிய நாடுகள் அமைப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் அமைப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் எம்.ஏ. சுமந்திரன் கோரியுள்ளார். சர்வதேச விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் எனவும் பிரதானமாக குற்றம் சுமத்தப்படும் அரசாங்கத்தின் விசாரணைகள் பொருத்தமற்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச சுயாதீன விசாரணைகள் தொடர்பான கோரிக்கைகளை கடந்த காலங்களில் இலங்கை அரசாங்கம் நிராகரித்து வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் வழங்க வேண்டியது அவசியமானது.
இந்த குற்றச்சாட்டுகள் விசாரணை செய்யப்பட வேண்டியது இல்லை என எவரும் தெரிவிக்க முடியாது எனவும் எம்.ஏ. சுமந்திரன் எம்பி தெரிவித்துள்ளார். கற்றுக்கொண்ட பாடங்கள் நல்லிணக்க ஆணைக்குழு அரசாங்கத்திடம் சமர்ப்பித்துள்ள பரிந்துரைகளை செயற்படுத்துவதை தடுத்து நிறுத்த உத்தரவிட வேண்டும் என கோரி சிங்கள ஜாதிக பெரமுன என்ற அமைப்பின் செயலாளர் ஜயந்த லியனகே நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். நாட்டின் தேசிய பிரச்சினைக்கு தீர்வாக 13வது அரசியல் அமைப்பு திருத்தச் சட்டத்தின் கீழ் அதிகாரத்தை பரவலாக்க வேண்டும் என ஆணைக்குழு செய்துள்ள பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். 13வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்திற்கு அமைய அதிகாரத்தை பரவலாக்குவதற்கு எதிராக புத்திஜீவிகள், சட்டத்தரணிகள், ஊடகவியலாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளதுடன் அந்த திருத்தச் சட்டம் எதிர்கால ஈழ நாட்டுக்கு அடித்தளமாக அமையும் என அவர்கள் அனைவரும் சுட்டிக்காட்டியுள்ளனர் எனவும் மனுதாரர் அவரது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். மனு தொடர்பில் வாதங்கள் மூலம் மேலும் கருத்துக்களை முன்வைப்பதற்கு எதிர்வரும் 30ஆம் திகதி நீதிமன்றம் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவங்ச, ஜாதிக ஹெலோ உரிமையவின் சம்பிக்க ரணவக்க, குணதாச அமரசேகர போன்றவர்களின் தேவைகளுக்கு அமைய அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்களை செய்ய இடமளிக்க கூடாது எனவும் 13வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் கீழ் நோக்கி செல்லாது முன்னோக்கி கொண்டு செல்லப்பட வேண்டும் எனவும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தான் விரும்புவதாகவும் ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். போர் முடிந்து நாடு தீர்க்கமான பயணத்தை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் சிங்கள, தமிழ், முஸ்லிம் என சகல இனங்களுக்கு இடையிலும் மீண்டும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். விமல் வீரவங்ச, சம்பிக்க ரணவக்க, குணதாச அமரசேகர ஆகியோரே நாட்டில் உள்ள உண்மையான பிரிவினைவாதிகள் என பெயரிட வேண்டும். மஹிந்த சமரசிங்க, ஜி.எல். பீரிஸ், பாலித்த கொஹன போன்றோர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழுவில் வழங்கிய அறிக்கைகளுக்கு அமைய அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்களை செய்வதை நாங்கள் விரும்புகிறோம். எனினும் 13வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தை கீழ்நோக்கி கொண்டு செல்ல இடமளிக்க முடியாது. அதனை தாண்டி செல்லும் 19ஆம், 20ஆம், 21ஆம் என்ற எந்த அரசியலமைப்பு திருத்தத்தையும் நாம் எதிர்க்கப் போவதில்லை எனவும் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் மூலம் ஆஸ்திரேலியா சென்றுள்ள 32 பேர் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய குடிவரவு திணைக்களம் அறிவித்துள்ளது. மிக அண்மையில் படகுகள் மூலம் சென்றவர்களில் 32 பேரே கிறிஸ்மஸ் தீவிலிருந்து அனுப்பப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நுழைவு விசா இன்றி சட்டவிரோதமாக வருபவர்களை திருப்பி அனுப்பும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட ஆகஸ்ட் 13ஆம் திகதி முதல் இன்று வரை 232 பேர் நாவுரு மற்றும் கிறிஸ்மஸ் தீவுகளில் இருந்து திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக இலங்கையில் உள்ள ஆஸ்திரேலிய தூதரகம் தெரிவித்துள்ளது. நாடு திரும்புவதற்கு விருப்பம் தெரிவித்த மற்றும் தெரிவிக்காதவர்கள் என்ற பாகுபாடு இன்றி 32 பேர் உடனடியாக திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இன்னும் சிலர் திருப்பி அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் குடிவரவு திணைக்களம் அறிவித்துள்ளது. ஆட்கடத்தல்காரர்களின் ஆசை வார்த்தைகளை நம்பி உயிரை பணயம் வைத்து ஆஸ்திரேலியாவிற்குள் நுழையும் எண்ணத்தை கைவிடுமாறும் ஆஸ்திரேலிய தூதரகம் கேட்டுக்கொண்டுள்ளது. முல்லைத்தீவு கடற்பரப்பில் தென்னிலங்கை மீனவர்கள் தொடர்ந்தும் சட்டவிரோதமாக மீன்பிடித்து வருகின்றனர். இந்த மீனவர்களை அங்கிருந்து உடனடியாக வெளியேறுமாறு கடற்தொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன ஏற்கனவே உத்தரவிட்டிருந்த போதிலும் அவர்கள் அங்கிருந்து வெளியேறவில்லை என முல்லைத்தீவு கடற்தொழிலாளர் சங்கங்கள் தெரிவித்துள்ளன. முல்லைத்தீவு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடந்த 5ஆம் திகதி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இதன்போது தென்னிலங்கை மீனவர்கள் அத்துமீறி சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்டிருந்தமை குறித்து சுட்டிக்காட்டப்பட்டது. முல்லைத்தீவு நாயாறு பகுதியில் 153 படகுகளுடன் 80 தென்னிலங்கை மீனவர்கள் தொழில் செய்து வருகின்றனர். அத்துடன் கொக்கிலாய் பகுதியில் 300 தென்னிலங்கை மீனவ குடும்பங்களும், புலிபாய்ந்தகால் பகுதியில் 15 தென்னிலங்கை மீனவ குடும்பங்களும் தங்கி தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். முன்னர் மீனவர்கள் மட்டுமே தற்காலிக கொட்டில்கள் அமைத்து மீன்பிடியில் ஈடுபட்டு வந்தனர். தற்போது அவர்கள் குடும்பங்களுடன் வந்து தங்கியிருந்து தொழில் செய்து வருகின்றனர். இந்த மீனவர்கள் தாம் பிடித்த மீன்களை கூலர் வாகனங்களில் தென்னிலங்கைக்கு கொண்டு சென்று விற்பனை செய்கின்றனர். இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடற்தொழிலை வாழ்வாதாரமாக கொண்டவர்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். சிறிய படகு, வலைகள் ஆகியவற்றையே மீன்பிடிக்கு இவர்கள் பயன்படுத்துகின்றனர். இவர்களால் பெருமளவில் தொழிலில் ஈடுபட முடியாமல் உள்ளது. இலங்கை மீனவர்கள் சட்டவிரோதமான முறையில் மீன் பிடிப்பதால் உள்ளூர் மீனவர்கள் தொழிலுக்கு செல்வதற்கு அச்சப்படுவதாக கடற்தொழிலாளர் சங்கங்கள் தெரிவிக்கின்றன. முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு கடற்தொழில் நீரியல் வளத்துறை அமைச்சர் ராஜித சேனாரத்ன அண்மையில் விஜயம் செய்திருந்தார். இதன்போது நாயாறு, கொக்கிலாய் ஆகிய பகுதிகளில் தென்னிலங்கை மீனவர்களின் அத்துமீறல் குறித்து அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது.
இதனை அடுத்து அனுமதி பெறாத தென்னிலங்கை மீனவர்களை உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறு அமைச்சர் உத்தரவிட்டிருந்தார். ஆயினும் அந்த உத்தரவை பொருட்படுத்தாமல் அவர்கள் தொடர்ந்தும் தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு globaltamilnews.net எனும் இணையத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.